ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். யாராவது 30 to 40 கொஸ்டின்ஸ் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாமுக்கு 6 மந்த் ப்ரிப்பரேஷனோட எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு 5000 கொஸ்டின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணிட்டு போயிட்டு கண்டிப்பாக எல்லா கொஸ்டினையும் நம்ம இதில் அடிச்சிடலாம். அதுதான் என்னுடைய எய்ம். டிஎன்பிசி கொடுத்துள்ள இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணிருக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பொருளாதாரம், அறிவியல், கண்டுபிடிப்புகள், புவியியல், விருதுகள், இதிலேருந்து தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 டிஎன்பிசி, குரூப் 1, 2, 2A, 4, VAO, PC, TET, TRB, RRB, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பாக 9750088052 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த பிசி எக்ஸாம்ஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் நான் நிறையா டெட்டு, டிஆர்பி, பிசி, ஆர்ஆர்பி இவங்களுக்குலாம் தனியாக நான் போட முடியல. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே நான் போடுவேன். நான் இப்போ தான் உள்ளார வந்திருக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே நான் போடுவேன். ஓகேவா? இந்த முறை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆடுவேன். யூபிஎஸ்சிக்கே நான் போட போகிறேன். ஓகேவா? போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிசி எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஆர்டிக்கலில் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆர்டிகல்ஸில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸில் ஒரு டவுட் கேட்டுருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரி, ஓகேவா, பாண்டிச்சேரி இஸ் டேஸ் யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? யூனியன் டெரிட்டரி, அதாவது பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம். ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிறது தான் டேஸ். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஏ அண்ட் தி. ஓகேவா? ஆர்டிக்கல்னால் அது ஏ அண்ட் தி 3 தான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேஸில் என்ன ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் கண்டிப்பாக ஏ அல்லது ஆன் தான் போடணுமே ஒழிய தி போடக்கூடாது. தி பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஆன்சரில் பார்த்திங்கன்னா நம்ம இதை போடணும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல். ஓகேவா? இந்த ஏ அண்ட் தி, இந்த தீயில் தி பார்த்திங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இது பேர் பார்த்திங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல். இந்த ஏவும் ஆனும் பார்த்திங்கன்னா இன்டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாருமே கவனிச்சிக்கோங்க, எல்லாத்துக்குமே இது தேவைப்படும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஏவும் ஆனும் பார்த்திங்கன்னா இன்டெஃபினட் ஆர்டிகல். அந்த தி பார்த்திங்கன்னா டெஃபினட் ஆர்டிகல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா தி போடணும். நம்மளுக்கு முன்ன பண்ண ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த இடத்துல ஏ அல்லது ஆன் போடணும். ரைட்டா? இப்போ அந்த இடத்துல ஏ போடலாமா ஆன் போடலாமா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்படிங்கிற மீனிங் வரும்போது என்னென்ன ஏ அல்லது ஆன் போடுற மாதிரி வரும். ஒரு அல்லது ஓர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏ அல்லது ஆன் போடுற மாதிரி வரும். ஓகேவா? சரி, இப்போ ஏ போடுறத பற்றி நான் இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். எல்லாமே நான் போடுறேன், இங்கிலீஷில் எல்லாமே போடுறேன். எல்லாமே என்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும், அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் எல்லாமே போடுறேன் நான். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஒருங்கிற மீனிங்கில் பார்த்திங்கன்னா ஏவை யூஸ் பண்ணலாம். அதேமாரி ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் என்ன பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம். இப்போ எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆனுக்கு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க AEIOU அப்படின்னு இந்த வவ்வல்ஸ் எழுத்துங்களை கண்ணில் பார்த்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கண்ணை மூடிட்டு இந்த ஆனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இங்கே யூனியன் பிரதேசத்தில் ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது, யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடிட்டு ஆன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி இப்படி போட்டால் தப்பு. ஓகேவா? ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் போடணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த ஆனுக்கு பார்த்திங்கன்னா AEIOU அப்படிங்கிற எழுத்து மட்டும் பார்த்தாது, இதுக்கான தமிழ் சவுண்டு இருக்கணும். ஏன்னா என்னது ஆ, ஈனா என்னது ஏ, ஐனா என்னது இ, ஓனா என்னது ஓ, யூனா என்னது அ அல்லது ஊ. இந்த தமிழ் சவுண்டு இருந்தால் மட்டும், இந்த தமிழ் சவுண்டு ஃபஸ்ட் எழுத்தாக இருக்கணும்.
இந்த தமிழ் சவுண்டு ஃபஸ்ட்டு எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போடணும், ஆன் போடணும். இந்த ஆனு போடணும். இப்போ யூனியன் அப்படின்னு நம்ம இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு எழுத்து என்னன்னா யூ. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்மை எழுத்து. இந்த யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்மை எழுத்து. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காம்பவுண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துங்க. உயிர் எழுத்து தான் நம்மளுக்கு வரணும். இந்த உயிர் எழுத்து சவுண்டுங்க தான் நம்மளுக்கு வரணும். ஓகேவா, அதுலேயும் இந்த 5 எழுத்து தமிழ் சவுண்டு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஆனு யூஸ் பண்ணணும். ரைட்டா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து யூ இருக்குது பாருங்கள். இந்த யூவில் வந்து சிக்கிச்சு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கண்ண மூடிட்டு ஆன் போட்டு போயிட்டே இருப்போம். அவனும் வந்து என்ன பெருக்கல் குறி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஆன்லாம் வராது அந்த இடத்துல. ரைட்டா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த 5 எழுத்துங்களில் ஒரு எழுத்து வரல. ஆஓ, ஏஓ, ஈஏ, ஓஓ, ஊஓ அந்த எழுத்து சவுண்டெலாம் வரல. யூ சவுண்டு வருது. தமிழில் யூ சவுண்டு வருது. இந்த யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்மை எழுத்து, காம்பவுண்ட் லெட்டர். அப்போ அது அந்த இடத்துல என்ன வராது, ஆன் வராது. ஸோ அந்த இடத்துல ஆன் போட்டால் தப்பு. ரைட்டா, அப்போ ஒரு அப்படிங்கிற மீனிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன தான் போடணும், ஏ தான் போடணும். ஏ யூனியன் டெரிட்டரி. ஓகேவா, பாண்டிச்சேரி இஸ் எ யூனியன் டெரிட்டரி. இஸ் ஏ யூனியன் டெரிட்டரி தான் வரும். ஓகேவா, ஓகே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதான். ஓகேவா, மற்றபடி நான் இதுக்கு டைம் ஆகுது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகிறதுக்கு டைம் ஆகுது. இப்போயே பாருங்கள் டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல ஏ தான் வரும். ஓகே, ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாத இதெல்லாம் நம்ம தனியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம தனியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங்கு, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தமிழகத்தில் எங்கு இலகு ரயில் பாதை, ஓகேவா, இலகு ரயில் பாதை அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தாம்பரம் டு வேளச்சேரி. ஓகேவா, இந்த தாம்பரம் டு வேளச்சேரியில் தான் என்ன பண்ண போகிறாங்க, 15 கிலோமீட்டர் நீளத்துக்கு. ஓகேவா, ஸோ 15 கிலோமீட்டர் நீளத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த இலகு ரயில் பாதை, அதாவது மெட்ரோ லைட். இது பேர் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மெட்ரோ லைட்டு. ஓகேவா, மெட்ரோ லைட்டு அப்படிங்கிற இலகு ரயில் பாதை என்ன பண்ண போகிறாங்க, 15 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த தாம்பரம் டு வேளச்சேரியில் என்ன பண்ண போகிறாங்க, போட போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெட்ரோ ரயிலை விட நீளம் குறைவு. ஓகேவா, அதேமாதிரி வெயிட்டும் குறைவு. ஓகேவா, நீளமும் குறைவு, வெயிட்டும் குறைவு மெட்ரோ ரயிலை விட இந்த மெட்ரோ லைட்டு. ரைட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எடை வந்து பார்த்திங்கன்னா 12 டன். ஓகேவா, ஸோ 12 டன் வெயிட் இதில் வந்துன்னா மேலே என்ன பண்ணிடலாம், ஏற்றிக்கலாம். 12 டன் வெயிட் என்ன பண்ணிடலாம், ஏற்றிக்கலாம். அதாவது இப்போ ஆட்கள் கணக்கில் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2000 ஆட்கள்லேருந்து 15,000 ஆட்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஏற்றிக்கலாம். ஆட்கள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2000 to 5000. எடை கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 டன் எடை வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் கச்சிரோலி மூங்கிலிருந்து விமான எரிபொருள் தயாரிக்கும் முயற்சியை செய்கிறது. ஓகேவா, விமானத்துக்கான எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான். ஓகேவா, இது யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் இந்த விமானத்துக்கான எரிபொருள் தயாரிக்கிறது, இந்த மூங்கில். ஓகேவா, கச்சிரோலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சிரோலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு. ஓகேவா, கச்சிரோலி அப்படிங்கிறது என்னது, ஒரு மாவட்டம், டிஸ்ட்ரிக். ஓகேவா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கச்சிரோலி அப்படிங்கிற மூங்கிலேருந்து என்ன பண்ணுறாங்க, விமானத்துக்கு தேவையான எரிபொருள் என்ன பண்ணுறாங்க, இந்த மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சர் மற்றும் சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ஸோ நிதின் கட்கரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சர். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எந்த நாடுகள் இணைந்து 3.0 ஓகேவா புதுமை திட்டத்தை தொடங்கி உள்ளது. 3.0 ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3.0னா எய்ஸ் சிரியஸ் 3.0 திட்டம் இது ஆக்சுவலாக. ஓகேவா, நல்லா பெருசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்ஸ் சிரியஸ் 3.0 இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடுகளை இணைந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்தியா அண்டு ரஷ்யா. ஓகேவா, இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த 2 நாடுகளும் சேர்ந்தால் இந்த எய்ஸ் சிரியஸ் 3.0 அப்படிங்கிற திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான திட்டம். ஓகேவா, ஸோ குழந்தைகளுக்கான 14 நாள் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 நாட்கள் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ஸ் சீரியஸ் திட்டம்.
ஓகேவா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 48 குழந்தைகள் ப்ளஸ் 16 கல்வியாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க சேர்த்து சில ஆப்ஸ் என்ன பண்ண போகிறாங்க உருவாக்க போகிறாங்க. ஓகேவா. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க உருவாக்க போகிறாங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது 2 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச பிரச்சனைகள் ஓகேவா இருந்தால் அதுக்கு தீர்வு காணும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஸுகள் என்ன பண்ண போகிறாங்க இவங்கெல்லாம் உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த 48 குழந்தைகள் ப்ளஸ் 16 கல்வியாளர்கள் இன்னும் சில கைட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க சில மொபைல் ஆப்ஸுகள் என்ன பண்ண போகிறாங்க உருவாக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்களில் இந்த திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் சீரியஸ் 3.0 திட்டம். ஸோ இந்தியா ரஷ்யாவுக்கு இடையில் போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் தலைமையில் தான் 2018 தான் இந்த திட்டம் போடப்பட்டது. ஓகேவா. இந்த திட்டம் 3.0 ஓகேவா அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2008 இந்த எய்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அடல் புதுமை திட்டம். இந்தியாவின் அடல் புதுமை திட்டம். இந்த சீரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய விமான திட்டம். நிலவுக்கு விமானத்தை செலுத்தும் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ். ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு விமானத்தை அனுப்பிச்சி விட்றதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்குது. அந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ். ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எது நிலவுக்கு விமானம் செலுத்துவது பற்றி ஆராயும் அப்படின்னா அது சீரியஸ் தான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோடது. ஓகேவா. ஸோ ரஷ்யாவோட திட்டம் இது. ஓகே. சீரியஸ்னால் இங்கிலீஷில் சீரியஸ். ஓகேவா. ஸோ சீரியஸ் மீன் ஓகேவா. எஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஓகேவா. ஐ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஓகேவா. இன்டர்நேஷ்னல் அண்டு ஆர் ஃபார் ரிசர்ச். நல்லா எழுதிக்கோங்க, நான் அப்படி தான் எழுதுவேன். ஓகேவா. ரிசர்ச். ஐ ஃபார் இன். யூ ஃபார் யூனிக்னா விசேஷித்தன்னு அர்த்தம். ஓகேவா. எஸ் ஃபார் ஸ்டேஷன். இதுதான் இதுக்கான அப்ரிவேஷன். ஓகேவா. ஸோ அப்போ சீரியஸ் ஃபார் சயின்டிஃபிக் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் இன் யூனிக் ஸ்டேஷன் அப்படின்னு அந்த ரஷ்யாவோட திட்டம். அதாவது என்ன திட்டம் அப்படின்னா நிலவுக்கு விமானத்தை செலுத்தும் திட்டம் தான் இந்த சீரியஸ் திட்டம் ரஷ்யாவோடது. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் பசுமை கண்டுபிடிப்பு நிதி என்ற சமூக தொழில் முனைவு திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேவா. ஸோ கேரளா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமை கண்டுபிடிப்பு நிதி அப்படிங்கிற இந்த தொழில் முனைவு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா மிஷன். ஓகேவா. கேரளா மிஷன் ப்ளஸ் ஐநாவோட மேம்பாட்டு திட்டம். ஓகேவா. ஸோ ஐநா மேம்பாட்டு திட்டம் இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் இந்த பசுமை கண்டுபிடிப்பு நிதி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கேரளாவுடைய மாநில நிதி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் ஐசக் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. தாமஸ் ஐசக். ஓகேவா. தாமஸ் ஐசக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் தூசி புயல்களின் தாக்கத்தால் எந்த கிரகம் தனது வளிமண்டலத்தை இழந்து வருகிறது. ஸோ வளிமண்டலத்தை இழக்குது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கிரகம். ஓகேவா. இந்த செவ்வாய் கிரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வளிமண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தூசி புயல்களின் தாக்கத்தால் என்ன பண்ணுறது இழந்து வருது. ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2014 செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கள்யான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மங்கள்யான் விண்கலத்தை என்ன பண்ணாங்க விண்ணில் செலுத்துனாங்க. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்து அமைச்சிருக்குது. ஓகேவா. இந்த வளிமண்டலம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இழந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவால் 2014 செப்டம்பரில் அனுப்பிச்சி வைக்கப்பட்ட இந்த மங்கள்யான் விண்கலம் தான் என்ன பண்ணியிருக்குது ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்குது. ஓகேவா. இது அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நிலவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர், ஓகேவா, கனிம வளம், வளிமண்டலம், ஓகேவா, அதேமாரி மீத்தேன், CH4, ஓகேவா, மீத்தேன் இவங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மங்கள்யான் விண்கலம் என்ன பண்ணப்படுது விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகேவா. ஸோ அது இப்போ என்ன பண்ணுறது இவங்களை பற்றி சரியான தகவல் என்ன பண்ணுறது அழிச்சிருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்துட்டுன்னா இந்த செவ்வாய் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா தூசி புயல்களின் தாக்கத்தால் என்னது தன்னோட வளிமண்டலத்தை இழந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கள்யான் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அமுச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் அப்படி என்ன தான் பொறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த MENCA. ஓகேவா. ஸோ MENCA அப்படிங்கிறத இந்த அனலைசர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க பொறுத்திருக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா மார்ஸ் எக்ஸோஸ், M ஃபார் மார்ஸ், E ஃபார் எக்ஸோஸ் அண்டு N ஃபார் நியூட்ரல் அண்டு C ஃபார் காம்போசிஷன். C ஃபார்னா காம்போசிஷன்
ஏ ஃபார் அனலைசர். ஓகேவா? ஸோ அனலைசர். ஓகே. ஸோ MENCA அப்படிங்கிற இந்த அனலைசர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கல்யான் விண்கலத்தில் பொறுத்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மார்ஸ் எக்ஸோஸ் நியூட்ரல் காம்போசிஷன் அனலைசர். ஓகேவா? ஸோ இதனுடைய விளக்கம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எதிர்கால தயார் திட்டம். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எங்கே தொடங்கப்பட்டுள்ளதா? ஸோ மும்பையில் தான். ஓகேவா? மும்பையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா மும்பை யூனிவர்சிட்டி. ஓகேவா? மும்பை யூனிவர்சிட்டி அண்டு டெல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெல் கம்பெனி. அதே மாதிரி இந்திய திறன் மேம்பாட்டு ஆணையம், திறன் மேம்பாட்டு மையம்னு போட்டுக்கோங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, மும்பை யூனிவர்சிட்டி அண்ட் டெல் நிறுவனம், திறன் மேம்பாட்டு மையம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, மும்பையில் எதிர்கால தயார் திட்டம் தொடங்குறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ 1 lakh ஸ்டூடெண்ட். ஓகேவா? இந்த 1 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இணையதளம். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் பயிற்சி அன்று தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் பயிற்சி, இந்த 2 பயிற்சி என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ 1,00,000 மாணவர்களுக்கு என்னது, இன்டர்நெட் பயிற்சி ப்ளஸ் அதேமாதிரி புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பயிற்சி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த 1,00,000 பேரில் 60% லேடி. ஓகேவா? பெண்கள். 60% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். அப்படின்னா 1,00,000ல் 60% என்னது, 60,000 பெண்கள் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஆண்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பயிற்சி தர போகிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இந்த இங்கிலீஷ் டேர்மும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்யூச்சர் ரெடி அப்படியும் கேட்பாங்க. இங்கிலீஷில் அப்படியே டேர்ம் அப்படியே யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எதிர்கால தயார் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்யூச்சர் ரெடி. ஓகேவா? அப்படின்னு கேட்டாலும் இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் எப்படி அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1987 சொன்னாங்க. இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1987 வச்சாங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1994. இதை வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்த உத்தரகாண்டை பிரித்தது வந்து பார்த்திங்கன்னா 2000. ஓகேவா? ஸோ 2000 பிரித்து புது மாநிலமாக என்ன பண்ணிட்டாங்க, இதை பிரிச்சுட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பேர் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கடவுளின் நிலம் அல்லது தேவபூமி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ கடவுளின் நிலம் தேவபூமின்னு அழைக்கப்படுது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக் நேம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த உத்தரகாண்டினுடைய தலைநகர் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ டேராடூன். ஓகேவா? டேராடூன் தான். ஓகேவா? இதனுடைய தலைநகரம். ஸோ இதுக்கான ஹைகோர்ட் எங்கே இருக்குதுன்னா நைனிடால். ஓகேவா? நைனிடால் அப்படிங்கிற அந்த இடத்துல தான், உத்தரகாண்டில் இந்த நைனிடாலுங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹைகோர்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் பிரிக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்டுன்னு பேர் எப்படின்னா 2007 தான் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது கடவுளின் நிலம் தேவபூமி அப்படி தான் இருந்தது. 2007 தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்திற்கு என்ன பெயர் மாற்றம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து என்ன பேர் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பேர் மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய PM மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய நீர்வழி போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும், இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சதுக்கான பேரை வந்து பார்த்திங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டு ஒரே இதில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. ஓகேவா? துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர் போக்குவரத்து அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு நம்மளுடைய PM மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாம் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.